ஆட்டோக்கார பாசமுள்ள மனசுக்கார ஏழைகளா சொந்தக்காரன்டா. ஐயா ஏக்கலா எப்பவுமே சொந்தக்காரன்டா. டேய் மச்சான் ரித்தி, இங்கே கொஞ்சம் வாடா. என்னடா? இந்த ஆட்டோக்காரன் தொல்லை ரொம்ப தாங்க முடியலடா. அவன் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய லவ் வச்சுலாம் ஒரு பெரிய பெரிய ராக்கா வச்சுருந்தோம். அவ்வளோத்தையும் திறந்து விட்டுட்டான்டா. அந்த நியூஸ் எனக்கும் தெரியும் மச்சான். அதான்டா இன்னைக்கு நான் அவனை பழி வாங்க போகிறேன். பல்லில் வேற நிறைய சிக்கன் மட்டன்டா, திருட்டுக்கோழி. அதான் ரொம்ப பல்லில் சிக்கிடுடா. எனக்கூடாண்டா. என்னடா ஒரு பல்ல கண்ணில் வச்சு அதுவாடா நாட்டைக்கு சிக்கன் டிக்கா உடஞ்சிட்டா போடா. தெரியாம சிக்கன் சொல்லிட்டு எலும்பு தின்னுட்டேன்டா. அட பாவி. ரொம்ப ஜாலியாக இருக்குது லவ் பஸ்ஸை திறந்து விட்டதுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி. டேய் மச்சான், அந்த வாரம் பாருடா ஆட்டோக்காரன் இன்னைக்கு செத்தான்டா. வாடா. ஆட்டோக்கார யாருன்னு கேட்டா 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து வளர்த்த ஃபின்ச்சஸ் புறா லவ் பேர்ட்ஸ் கோழி அவ்வளோத்தையும் குண்டு திறந்தாட விட்ட. அதுக்கு இன்னைக்கு ஒன்று நாங்கள் பழி வாங்குறோம்டா. என்ன ஏதாவது செஞ்சீங்க? என் தம்பி என்ன ஒன்றுங்களை சும்மா விட மாட்டான். என்னது சும்மா விட மாட்டானா? ஆமாம், உன் தம்பிங்க வரட்டு. அவனும் விடாத செஞ்சுட்டான். அவன் சும்மா விடானா நாங்கள் சும்மா விடானான்னு பார்ப்போம். இன்னைக்கு மட்டும் அவன் வரட்டு. எடுத்து போகல குட்டி. டேய் தம்பி. ஐயோ அண்ணன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு போலையே. இப்போ அண்ணனே பார்த்து என்ன அடிக்கிற? ஐயா ஐயா ஆட்டா மாறியாடா. அம்மா ஐயா அண்ணே விட்டுருங்க. ஐயா அண்ணே விட்டுருங்க. ஒன்னெல்லாம் என்ன விட முடியாது. கண்ணனை காப்பதுன்னு சொல்லிட்டு வீரவாசனம் பேசிக்கிட்டு வந்தா அப்பா ஆளத்தா நீ செத்தடா. வாங்க இவனுக்கு சட்டம் முடிஞ்சு. சரி உன அண்ணனுக்கு இப்போ நான் மறுபடி லவ் பேர்ட்ஸ் வளர்க்க போகிறேன். அதை அவன் தடுத்தாலும் அவனோட நிலைமை இதுதான். ஏமாச்சி எவ்வளோதான் அடி வாங்கினாலும் பாரு இந்த வாயில் ஒன்று இறைச்சி மட்டும் போகவே மாட்டேங்குது மச்சி. எங்க அப்பா அது கடையில் வாமச்சி பார்த்து நானே தூக்கத்தில் இருக்கேன். உனக்கு வாயில் உள்ளதெல்லாம் போயிட்டு எனக்கு போகல. வாய் பிடிங்கிச்சு.